தேசிய வாழ்வே தெய்வீக வாழ்வே என்று தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து இந்த தேசத்திற்காகவே வாழ்ந்து மறைந்து இன்றைக்கும் கோடான கோடி மக்களுடைய எண்ணங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய இந்த தேசத்திற்கான அவர் பாடுபட்ட போராட்டத்திற்காக அவர் பாடுபட்ட அந்த தியாகங்களை எல்லாம் வரக்கூடிய அடுத்த தலைமுறை இளைஞர்கள் மக்கள் மறந்துவிடக்கூடாது என்ற உயரிய நோக்கத்திலே தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று சொல்லி அந்த இரு வார்த்தைகளுடைய கோட்பாட்டிலிருந்து எந்த ஒரு தருணத்திலும் மாறாது இறுதி வரை வாழ்ந்த அந்த தியாகச்சமருடைய தேசப்பற்றை அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்கின்ற நிலையில் அதற்காக ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களிடத்திலே சென்று தேசப்பற்றை வளர்த்து வாழ்ந்து மாய்ந்த சிதம்பரம் பிள்ளைனார் போன்ற ஒவ்வொரு தியாகிகளுடைய வரலாறுகளை எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நான் முடிவெடுத்து இது சம்பந்தமாக தமிழக காவல்துறையினிடத்திலே அனுமதி கோரியிருக்கிறேன். நிச்சயமாக விரைவில் அது கிடைக்கும் என்று நம்புகிறேன். அந்த பட்சத்திலே வருகின்ற அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ஜெயந்தி விழா முடிந்ததற்கு பிறகாக தமிழகம் முழுவதும் வட ஆற்காடு மாவட்டம் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களிலுமே நான் தொடர்ச்சியாக பயணம் செய்து அவருடைய புகழையும் அவர் இந்த தேசத்திற்காக வெள்ளையர்கள் எதிர்த்த தியாகங்களையும் குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து இன்றைக்கு இருக்கக்கூடிய 114 சமுதாய மக்கள் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு அரசின் பயன்களை பெறக்கூடிய நிலையில் இதை உருவாக்கி கொடுப்பதற்கு போராடியவர்களுடைய தியாகங்களை வரலாறுகளை எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கான ஒரு திட்டத்தை தயாரித்துள்ளேன். அதை ஒட்டுமொத்தமாக உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதே தருணத்தில் இந்த தகவலை அறிந்த பொதுமக்கள் யார் யார் விருப்பப்படுகிறார்களோ அவர்களுடைய கிராமங்களிலிருந்து அழைப்புகளை கொடுத்தால் அந்தந்த கிராமங்களுக்கு சென்று இவர்களை பற்றிய சொற்பொழிவுகளை பேச்சுக்களையும் வரலாறுகளையும் எடுத்துரைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் உங்களை இந்த நேரத்தில் அழைத்தேன். தேசம்னு வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் இருந்த வாழ்ந்த எத்தனையோ தியாகிகள் இருக்கிறாங்க. அதில் நம்ம எந்த பாகுபாடும், ஏன்னா தேசிய தலைவர்களை நம்ம பாகுபாடு தேசத்துக்காக உழைத்தவர்களை மத ரீதியாகவோ ஜாதி ரீதியாகவோ பிரித்து பார்ப்பது என்பது ஒரு இழிவான ஒரு செயல். ஆக ஒருபோதும் அதை நான் செய்ய தயாராக இல்லை. நான் ஒட்டுமொத்தமாக அந்தந்த பகுதிகளே வாழ்ந்த தலைவர்கள் இருப்பார்கள், அவர்களை பற்றி எடுத்துரைக்க வேண்டும். பொதுவாக நோக்கம் குழந்தைகள் மத்தியிலே அடுத்த தலைமுறை மத்தியிலே தேசப்பற்று மொழிப்பற்று மண்பற்று இனப்பற்று வர வேண்டும் என்பதுதான் நோக்கம். இல்லை, வரலாறுகளை எனக்கு தெரிஞ்சதை நான் எடுத்து சொல்ல போகிறேன். நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்ததை எடுத்து சொல்ல போகிறேன். நமது முன்னோர்கள் எழுதி வைத்த உண்மையான வரலாறுகளை எடுத்து சொல்ல போகிறேன். ஏன்னா இன்றைக்கி சமீப காலங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பொய்யான வரலாறுகள் புரட்டுக்கள் அதிகமாயிருச்சு. அதில் இன்றைக்கு சோசியல் மீடியாங்கிற பெயரில் தவறான தகவல்களை உண்மையென்று நம்பக்கூடிய ஒரு மனநிலைக்கு மக்கள் மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்கிறது யாரும் மறுக்க முடியாத ஒரு விஷயம்.